ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கங்கள். இணைந்திருக்கின்றோம் ஓம் தொலைக்காட்சியினுடைய சிறப்பு நேர்காணல் வாயிலாக. இன்றைய தின இந்த சிறப்பு நேர்காணல் வாயிலாக எங்களுடன் நிரஞ்சன ஆனந்த சுவாமிகள் இணைந்திருக்கின்றார். அவரை நிகழ்ச்சிக்குள் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். வணக்கம். கண்டிப்பாக உங்களை பற்றினதான ஒரு அறிமுகத்தை இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் நான் சொல்வதை காட்டிலும் நீங்கள் சொல்வது சாலச் சிறந்தது. எனவே கூறுங்கள். ஓகே. முதல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் நேயர்கள் எல்லாருக்கும் இனிய வணக்கம். என் பேர் நிரஞ்சன ஆனந்தா. நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு யோகதா சத்சங் ஆசிரமில் ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாடி சன்னியாசியாக சேர்ந்துருந்தேன். பல காலம் ராஞ்சி ஆசிரமத்தில் இருந்தோம். இப்போ நாங்கள் சென்னையில் ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 2 வருஷம் ஆச்சு. அங்கேருந்து இப்போ நான் இங்கே இலங்கைக்கு வந்திருக்கோம், யாழ்ப்பாணத்துக்காக. கண்டிப்பாக நீங்கள் இலங்கை வந்திருக்கின்றீர்கள் என்று கூறியிருந்தீர்கள். இலங்கைக்கு வந்திருக்கிறதுக்கான முக்கிய நோக்கம், குறிப்பாக இந்த கிரியா யோகா பற்றின விழிப்புணர்வை நீங்கள் எங்களுடைய மக்களிடையே அதை பற்றினான பல விடயங்களையும் அதனுடைய தாற்பயங்களையும் பறைசாற்றும் முகமாகத்தான் இந்த விஜயம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. எனவே அதை பற்றின விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். எஸ், இன்றைக்கு மக்களிடம் இந்த மெடிடேஷன்றது ஒரு காமன் டேமாக இருக்குது. அதே போல் நிறைய பேர் முக்கியமாக இன்றைய இளைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு மனதில் ஒரு பதட்டம், ஃப்யூச்சர் என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க ஒரு ஃபோக்கஸ்டாக சில சமயம் இருக்க முடியல. அப்போ நம்ம இந்த கிரியா யோகா பயிற்சி பண்ணுவதனால அவங்க மனதை அமைதிப்படுத்தி அவங்க ஒரு தியான வழிமுறை மூலம் அவங்களே வீட்டிலே இருந்தே செய்யலாம். இப்போ செய்கிறப்ப அதில் ஒரு அமைதி கிடைக்கும். அதே போல் அதை அவங்க இறைவன் மீதும் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதே நேரத்தில் அவங்களோட வேலை செய்யக்கூடியதோ இல்லாட்டி தொழில் பண்ணுறாங்க, அதுலேயும் அவங்க கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி மனதை ஒருமுகப்படுத்தி வெற்றி பெற முடியும். ஸோ வாழ்க்கையில் வெற்றி, அப்புறம் பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறதுக்கும் மன அமைதி தேவை. இந்த கிரியா மூலம் அதை பெற்று அவங்க ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சிகள் நாங்கள் நடத்த வந்திருக்கோம். முக்கியமாக யாழ்ப்பாணத்தில் வர 31ஆம் தேதி மாலையில் ஒரு நிகழ்ச்சி தமிழ் யூனிவர்சிட்டியில் இருக்குது. அதன் பிறகு கொழும்போவில் ஒரு நிகழ்ச்சி வச்சுருக்கோம். கொழும்போவில் பார்த்திங்கன்னா புத்திஸ்ட் கல்ச்சுரல் சென்டரில் மாலை 5ஆம் தேதி மாலை, அது ஜூன் 5 அன்னைக்கு மாலை ஒரு 5:30 மணிக்கு ஆரம்பிக்குது. அந்த நிகழ்ச்சி முக்கியமாக ஆங்கிலத்தில் இருக்கும். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் விவேகானந்தா இந்தியன் கல்ச்சுரல் சென்டரில் 6 மற்றும் 7ஆம் தேதி அங்கே 2 நாள் நிகழ்ச்சி வச்சு கிரியாகம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய தியானம், அப்புறம் ஒரு ஸ்பெஷல் சக்தி ஊட்டும் உடற்பயிற்சின்னு சில பயிற்சிகள் எல்லாமே கற்றுத்தரோம். அப்புறம் இந்த கிரியாகம் யாருக்கு கற்றுக்கணுன்னு அதுக்கு ரெடியாக இருக்கவங்களுக்கு அந்த கிரியாக தீட்சையும் அங்கே தரோம். பிறகு கண்டியில் ஜூன் 9ஆம் தேதி மாலை ஹிந்து கல்ச்சுரல் சென்டரில் ஒரு நிகழ்ச்சி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் எங்களோட இலங்கை பயணத்தை பற்றி ஒரு சிறு தொகுப்பு. கண்டிப்பாக நீங்கள் கூறியிருந்தீர்கள், இலங்கையில் பல இடங்களில் இந்த விடயம் பற்றின விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கிறதுக்கு தயாராக இருக்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி, குறிப்பாக எங்களுடைய நாட்டை சேர்ந்தவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் இந்த கிரியா யோகத்திலும் சரி, இந்த தியானத்திலும் சரி அவர்களுடைய நாட்ட வீதம் எவ்வாறு இருக்கின்றது, அதை பற்றின ஆர்வம் அவர்களிடம் இருக்கின்றதை நீங்கள் உணர்ந்தீர்களா? ஆமாம், நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே கொழும்பு, யாழ்ப்பாணம்லாம் வந்திருந்தோம். அதன் பிறகு நிறைய பேர் இந்த கிரியாயோகத்தை லெசன் நாங்கள் ஒரு பாடத்திட்டம் வச்சுருக்கோம். அந்த பாடத்திட்டத்துக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி அதுலேருந்து மெம்பர் ஆகியிருக்காங்க. அதன் பிறகு அவங்க கிரியாயோகம் எடுத்துக்கிறதுக்கு அவங்க ரெடியாகவும் இருக்காங்க. அப்புறம் நாங்கள் இப்போ அந்த கிரியாயோகத்துக்கு நிறைய ரெஸ்பான்ஸ், எஸ்பெஷலி இளைஞர்கள் அவங்களுக்கு இந்த மெடிடேஷனில் நிறைய ஆர்வம் இலங்கையில் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த வாட்டி கொஞ்சம் கண்டி இது மாதிரி இன்னும் மற்ற இடங்களுக்கும் போகிறதுக்காக நாங்கள் முயற்சி பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி உலகத்தில் ஒரு நிலையற்ற நிலைன்னு மக்கள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது நீங்கள் நினைக்கிறது இலங்கையில் மட்டும் நினைக்கிறோம், பட் இந்தியாவில் இருக்க மக்களும் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி பயிற்சி பண்ணுறவங்களால அதை அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சவால்களை சமாளிக்கக்கூடிய மன வலிமை அவங்களுக்குள்ளாரேருந்து அவங்க பெற்று அதை அவங்க ஜெயிக்க முடிகிறதுனால, அதே போல் இது ரொம்ப சயின்டிஃபிக்கான ஒரு பயிற்சி. அதனால் அவங்க அதை கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அதே போல் நம்ம அதுக்கு
ப்ரொமோட் பண்ணுன்ட்டு தான் இங்கே இப்போ வந்திருக்கோம் முக்கியமாக. கண்டிப்பாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், மனிதனை மனிதனாக வாழ வைக்கக்கூடிய மாதிரியான ஒரு விடயத்தை இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி. குறிப்பாக ஒரு மனிதன் இந்த கிரியா யோகாவை பயில்வதற்கு முதலும் பயில்வதன் பின்னரும் அவனுடைய வாழ்க்கையை வந்து அவன் கையாளக்கூடிய விதங்கள் எவ்வாறு இருக்கும், அதை பற்றின ஒரு விளக்கம் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக. நான் என்னோடய லைஃப் எக்ஸாம்பிளே கூட சொல்லலாம். நான் இந்த தியானம்லாம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நானும் சில கம்பெனிகளெல்லாம் வேலை செஞ்சுருந்தேன். ஏன்னா ஒரு 10 வருடம் வெளியில் வேலை செஞ்சுருக்கேன். அப்போ வேலையை செஞ்சு முடிக்கிறப்பெல்லாம் ரொம்ப டயர்டாக கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் நிறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறப்ப ஓவர் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் நமக்கு ஒரு பதட்டம் இல்லாட்டி ஒரு மனம் வந்து ஒரு காமாக இருக்காது. எப்போதுமே ஒரு பதட்டத்தில் சில சமயம் வரும். அப்புறம் இந்த பயிற்சிகள்லாம் பெற்றோன்னே மனதில் வந்து ஒரு அமைதி தானாகவே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த மனதில் வர எண்ண அலைகளை வந்து இது குறைக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா, நம்ம ஒரு பெரிய குளத்தில் வந்து பௌர்ணமி அன்னைக்கு ஒரு நிலாவை பார்த்தோம்னா அதோட பிம்பம் வந்து தெளிவாக தெரியும். அதே போல் நாம் ஒரு கற்களை அதில் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா அதுலேருந்து சிற்றலைகள் அலைகள் வரும். அலைகள் வர்றதுனால அந்த நிலாவோட பிம்பம் தெரியாமல் போயிடும். இதே போல் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளோட எண்ண அலைகள் நிறைய வந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளோட உள் உணர்வு வந்து அப்படியே அமைதியற்ற நிலையாயிடுது. உள்ளே வந்து அமைதி இல்லாததுனால நமக்குள்ளே ஒரு தெளிவின்மை ஆகிடுது. ஸோ உள்ளுக்குள்ளே ஒரு பீஸ் இல்லை, நமக்குள்ளே ஒரு அமைதி இல்லாததுனால தெளிவின்மையினால் நாம் வந்து ஒரு தவறான முடிவுகள் வாழ்க்கையில் எடுத்துடுறோம். இல்லாட்டி ஒரு பதட்டம் இருந்து கொண்டே இருக்குது. திருப்பி அந்த நிலாவோட பிம்பம் தெளிவாக தெரியணும்னா அந்த அலைகள் வராமல் பார்த்துக்கொள்ளணும். அப்போ நம்ம கற்களோ எதுவும் போடாமல் இருந்தோம்னா தானாகவே அந்த குளத்தோட நீர் அமைதி நிலைக்கு வந்தோடனே மீண்டும் அந்த பிம்பம் வந்து தெளிவாக தெரியும். ஸோ இந்த கிரியா யோகம் மற்றும் பரமஹம்ச யோகானந்தர் கொடுத்துருக்கக்கூடிய தியான பயிற்சிகள் எல்லாமே மனதை அமைதிப்படுத்திடும். மனதை அமைதிப்படுத்த உடனேயே நமக்குள்ளே ஒரு தெளிவின்மையிலேருந்து தெளிவு நிலைக்கு வந்துடுவோம். அப்போ நமக்குள்ளே ஒரு நம்மளோட கான்ஷியஸ்னஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, உணர்வு நிலைன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறப்ப நம்ம ப்ராப்ளத்துக்கான மூல காரணம் என்னன்னு நமக்கே தெரியும். அப்புறம் இன்னும் நம்ம தியானத்தில் போகிறப்ப அந்த அமைதி நிலையில் எப்படி அதை சரி பண்ணலான்ற விடையும் கிடைக்கும். ஸோ இதை வந்து நானும் இந்த தியானத்தில் சேர்ந்து தான் கற்றுக்கிட்டேன். அதனால் இப்போ வந்து நாங்கள் தியானம் கற்றுக் கொடுக்குறது மட்டும் இல்லை, எங்களுக்கும் சில கடமைகள்லாம் ஆசிரமத்தில் இருக்குது. அதையும் ஒரு அமைதி நிலையில் எங்களால் அப்ரோச் பண்ண முடிகிறது இப்போ. ஸோ இது வந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக கிடைச்ச ஒரு அனுபவம். கண்டிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட அனுபவங்களினூடாகவே இது பற்றின பயன்களை நீங்கள் கூறியிருந்தீர்கள். சரி, அதை தாண்டி இன்னொரு விடயம், பரமஹம்ச யோகானந்தரை பற்றி கூறியிருந்தீர்கள். அவர் வழிவந்த ஒரு சுவாமிகள் தான் நீங்களும். அப்படி இருக்கும் பொழுது அவர் ஆற்றிய பணிகள், அதை தொடர்ந்து அவர் எழுதியிருக்கக்கூடிய நூலான ஒரு யோகியின் சுயசரிதை மிகவுமே பிரபல்யமான ஒரு நூலும் கூட. அதில் நிறைய வாழ்க்கை தத்துவங்கள், வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய பல விடயங்களை அந்த புத்தகம் உள்ளடக்கி இருக்கிறது. அதை நானுமே வாசித்திருந்த பட்சத்தினால் அதனுடைய அனுபவம் எனக்கும் தெரியும். குறிப்பாக அதை பற்றின விடயங்களை இந்த இடத்துல பகிர்ந்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் சொன்ன அந்த ஒரு யோகியின் சுயசரிதம் புத்தகம் தான் என்னையும் மாற்றியது. இதுபோல் பல லட்சக்கணக்கான ஒரு வாழ்க்கையை மாற்றியிருக்கு. இன்றைக்கி விராட் கோலி ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க, அதே போல் ரஜினிகாந்த் பெரிய சினிமா ஸ்டார், உங்களுக்கே தெரியும், இவங்களோட வாழ்க்கை, இதுபோல் பல பேரோட வாழ்க்கையை வந்து அந்த புத்தகம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது வாழ்க்கையில் நம்ம எல்லாரும் வெற்றி பெறணுன்ற ஒரு ஆர்வத்தோடு போயிட்டுருக்கோம். ஆனால் அது எப்படி வெற்றி பெற்றாலும் சந்தோஷமாக எப்போதும் இருக்கிறதுன்றதுக்கு அந்த புத்தகம் வந்து ஒரு கைட்லைன் மாதிரி இருக்குது. ஏன்னா வாழ்க்கையில் நாம் பல சவால்களை சந்திக்கிறோம். ஆனால் நமக்குள்ளார உள்ள ஒரு முக்கியமான குறிக்கோள், எதுக்காக இந்த உலகத்தில் வந்திருக்கோன்ற ஒரு கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அதே போல் வந்து நான் இந்த உலகத்தை விட்டு போனால் அதுக்கப்புறம் எங்கே போவோம், என்ன பிரச்சனைகள்லாம் திருப்பி மீண்டும் பிறப்போம், இது மாதிரி பல கேள்விகள்லாம் நமக்கு வரும். அது எல்லாத்துக்குமே அந்த ஒரே புத்தகத்தில் வந்து விடை தெளிவாக இருக்குது. அந்த விடை கொடுக்குறப்பையும் அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃப் எல்லா இடத்துலையுமே கொடுக்கப்பட்டிருக்கு. பரமஹம்ச யோகானந்தர் வந்து கூறியிருக்கார், அந்த புத்தகத்தில் வந்து இறைவனை நான் ஒளித்து வைத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கார், மறைத்து வச்சுருக்கேன்ட்டு. இப்போ அந்த புத்தகங்களை படிக்கிறப்ப, அவரோட புத்தகம் படிக்கிறப்ப நம்மளோட உள் உணர்வே நமக்கு காட்டி கொடுக்கும். இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார், அதே போல் நம்ம அவரை அப்போ அடைய முடியும். நமக்கு அதே போல் வாழ்க்கையிலையும் வெற்றி பெற முடியும். ஒரு உத்வேகமும் நமக்கு கிடைக்கும்.
அதே போல் நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிவைன் ஃபீலிங்கை நமக்குள்ளாரையே ஃபீல் பண்ண முடியும். அந்த இறைவனோட பாதுகாப்பு நமக்கு எப்போதும் இருக்குதுன்றதையும் அவரோட பாடங்களோ இல்லை புத்தகங்களை படிக்கிறப்ப நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். அதுலேயும் முக்கியமாக மகாவதார் பாபாஜி தான் அவர் பரமஹம்ச யோகானந்தரை தேர்ந்தெடுத்து இந்த கிரியா யோகத்தை உலகம் ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்காக ஆரம்பித்தார். ட்ரைனிங் பண்ணார் யுக்தேஸ்வர்ன்றவர் மூலம். அவர் யுக்தேஸ்வர் நீங்கள் சில பேர் பார்த்துருக்கலாம். இதுதான் அந்த புத்தகம், அவர் எழுதின புத்தகம். இதில் கைவல்ய தரிசனம்னு இருக்குது. முக்கியமாக மகாவதார் பாபாஜி வந்து யுக்தேஸ்வரை வந்து கும்பமேளாவில் சந்தித்தப்ப பரமஹம்ச யோகானந்தர் ஒரு சின்ன சீடனை நான் உங்கள்கிட்ட அனுப்புவேன். அப்போ வந்து அவர் பரமஹம்ச யோகானந்தர் இல்லை, முகுந்தான்னு இருந்தார். நான் ஒரு சீடனை உங்களுக்கு அனுப்புவேன், அவரை நீங்கள் தயார்படுத்தணும், வருங்கால சந்ததியருக்கு இந்த கிரியயோகத்தை அவர் தான் கொண்டு செல்வார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் வந்து இந்த உலகத்துக்கு வந்து ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக நம்மளோட இந்திய கலாச்சாரத்துலேயும் சரி, வெளிநாட்டில் இருக்க கலாச்சாரத்துக்கும் 2 மிகப்பெரிய மதங்கள் இருக்குது. ஒன்று ஹிந்துவிசம், மற்றொன்று வந்து கிறிஸ்டியானிட்டி. இதுக்குள்ளே உள்ள ஒற்றுமைன்னா என்ன அப்படின்றத பற்றியும் ஒரு புத்தகம் அவர் எழுத சொல்லியிருந்தார் மகாவதார் பாபாஜி. அப்போ அவர் எழுதின புத்தகம் தான் ஹோலி சயின்ஸ்ன்ற புத்தகம், கைவல்ய தரிசனம்ன்ற இந்த ஒரு புத்தகம். இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காரு. அதாவது இந்த யுகங்கள் பற்றி, அப்புறம் மனித மனம் எப்படி இருக்குது, அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ண முடியும், எப்படி பகவத்கீதையில் சொல்லியிருக்கிறதுக்கும் பைபிளில் இருக்கிறதுக்கும் சில ஒற்றுமைகள் பற்றியும், அதே போல் மனிதனுக்குள்ளே இறைவன் இருக்கிறார், அதை அனுபவமாக பெற முடியுன்றதையும் இந்த புத்தகத்துலேயும் சரி, பரமஹம்ச யோகானந்தர் எழுதியிருக்க யோகியின் சுயசரித்திலையும் நம்ம படிக்கும்பொழுது நாம் எல்லாருமே உணர முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ப்ராடாக எல்லாரையுமே இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு பாதை. அதே போல் எல்லாத்துலேயும் ஒரு சயின்டிஃபிக் ஒரு டெக்னிக்கோ இல்லாட்டி ப்ரூஃப் வந்து இதில் இருக்கும். கண்டிப்பாக இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தையும் நான் உங்களிடம் கேட்க வேண்டும். குறிப்பாக எங்களுடைய எண்ணங்கள்லாம் எங்களுடைய வாழ்க்கையை கட்டி அமைக்கின்றது. அதை தாண்டி இந்த பிரபஞ்ச ஆற்றல் எங்களை வழி நடத்துகின்றது என்பதை நாங்கள் நம்பக்கூடிய ஒரு விடயமாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த பிரபஞ்ச ஆற்றலுடன் எங்களை இணைத்துக் கொள்வதற்கு நாங்கள் என்னென்ன விடயங்களை செய்து கொள்ள வேண்டும், இந்த எண்ணங்களை நாங்கள் நேர்த்தியாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன விடயங்களை நாங்கள் கையாள வேண்டும் என்றதை நீங்கள் சொன்னால் நன்றாக இருக்கும். ரொம்ப நல்ல கேள்வி நீங்கள் கேட்டீங்க. ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்விகளுக்கு வந்து விடை வந்து நமது எண்ணம் தான் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. பழங்காலத்தை விட நம்மளோட அப்பா அம்மா அவங்களுக்கு முன்னாடி இருக்கவங்களும் இன்றைய ஜென்ரேஷன் வேகமாக அதை புரிந்து கொள்கிறார்கள். ஆனால் புரிந்து கொண்டாலும் அதை எப்படி கையாள்வது, அதுக்கு ஏதாவது ஒரு டூல்ஸ் இல்லை மெத்தடாலஜி எதுவும் இருக்கா அப்படின்றத தான் அவங்கெல்லாம் தேடுறாங்க. அதில் முக்கியமாக பரமஹம்ச யோகானந்தர் வந்து பல இடங்களில் பப்ளிக் டாக்லாம் கொடுத்து அதெல்லாம் புத்தக வடிவிலையும் வந்துச்சு. ஆனால் அவர் பார்த்தார், மனிதர்கள் மிகவும் ஒரு பதட்டமாகவும் ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் இருக்காங்க, இவங்களுக்கு ஒரு பாடத்திட்ட வழிமுறை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு 15 நாட்களுக்கு ஒரு முறை வீட்டுக்கே வர மாதிரி 18 பாடங்களை ஏற்படுத்தியிருக்கார். அதில் குறிப்பாக 3 முக்கியமான மெடிடேஷன் பற்றி கொடுத்துருக்கார். ஒன்று வந்து சக்தியூட்டும் உடற்பயிற்சின்ட்டு, அந்த பயிற்சி செய்வதால் உடலை வலிமைப்படுத்துகிறது, இரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது. மீண்டும் அவர் அமைதியாக உட்கார்ந்து அந்த இறைவனோட கனெக்ட் பண்ணுறதுக்காக இல்லாட்டி பிரபஞ்ச உணர்வோடு நம்மளை இணைத்து கொள்வதற்கு அவர் வந்து ஒரு சிறப்பான பயிற்சி கொடுத்துருக்கார். அடுத்தது வந்து ஹாங்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராணாயாம உக்தி. நார்மலி பிராணாயாமான மூச்சு பயிற்சின்னு நம்ம நினைப்போம், அது போல் கிடையாது. பிராணன்னா நம்மளுக்குள்ளே உள்ள உயிராற்றலை கட்டுப்படுத்தும் கலை. ஏன்னா உயிராற்றலுக்கும் மனதுக்கும் ஒரு நேரடி தொடர்பு இருக்குது. நம்மளுக்கே கவனித்தா நம்மள வாழ்க்கையில் பார்க்கலாம். சில சமயம் கோபம் இல்லாட்டி பதட்டம் ஆகிட்டோம்னா நம்மளோட சுவாசம் வந்து மிக வேகமாக இருக்கும். அதே போல் மனம் அமைதியாகிட்டுனா சுவாசம் தானாகவே அமைதியாகிடும். அப்போ மனதோட ஃப்ரீக்குவன்சி மாறுறப்ப சுவாசமும் மாறுகிறது. ஸோ பரமஹம்ச யோகானந்தர் வந்து மற்ற மகான்களும் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ சுவாசத்தை நாம் வெல்வதால் மனதையும் வெல்ல முடியும். அப்போ சுவாசத்துக்கும் மனதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இன்னும் அவங்க அட்வான்ஸாக போய் அதற்கும் அப்பால் போய் உயிராற்றல் மனம் சுவாசத்துக்கும் தொடர்பு இருக்குது. அதே போல் விந்துநாதம் உயிராற்றல் சுவாசம் மனம் 4க்கும் நேரடியான தொடர்பு இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி
ஒன்றை நாம் கட்டுப்படுத்தினால் மற்ற மூன்றையும் நாம் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்றது. முக்கியமாக இப்போ நீங்கள் கேட்டீங்க மனதில் வர எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்துவதென்று. நாம் கோவப்படுறோம், இல்லாட்டி ஒரு கவலையில் இருக்கிறோம். அப்போ மனம் அமைதியாகும்னு சொன்னால் சில சமயம் உடனே கேட்காது. ஏன்னா நமக்கு பழைய பழக்கம் இருக்குது. அதுலேருந்து வெளியே வரணும்னு நினைப்போம், ஆனால் அது நம்மளை உடனே வெளியே வர விடாது. அதற்கு முக்கியமாக அவர் என்ன கொடுக்குறாரு, உயிராற்றலை கட்டுப்படுத்தும் பயிற்சி. அந்த ஹாங்ஸா பயிற்சி மூலம் உயிராற்றலை நம்ம கட்டுப்படுத்தும் போது சுவாசத்தையும் நாம் வெல்கிறோம், மனதையும் நம்மளோட கட்டுக்குள் கொண்டாடுறோம். அப்போ எண்ணங்கள் தாறுமாறாக இங்கேயும் அங்கேயும் நமக்கு போயிட்டே இருக்குது சில காலத்துங்களில். அதை நம்மளோட கட்டுப்பாட்டில் கொண்டு வரதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது. அது இந்த ஹாங்ஸா அப்படின்ற ஒரு பயிற்சி. அதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, அது ஒரு கவனசக்தியை அதிகமாக்கக்கூடிய பயிற்சி. கவனசக்தி அதிகமாக்குனா நம்ம வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்லையும் நம்ம வெற்றி பெற முடியும், இல்லை மனதை கட்டுப்படுத்துறதுலேயும் நாம் வெற்றி பெற முடியும், இல்லை ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணுனாலும் பண்ண முடியும், இல்லை நம்ம பிரபஞ்சத்தோடு இணைக்கணும், பிரபஞ்ச ஆற்றலோடு நம்மளை இணைத்து கொள்ளணும் அப்படின்னாலும் பண்ண முடியும். ஸோ மனதை ஒருமுகப்படுத்தி அமைதிப்படுத்தி இறைவன் மீதோ இல்லை நாம் செய்யும் செயல் மீதோ ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பயிற்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஓம் உத்தின்னு சொல்லிட்டு, அந்த உத்தியோட ஸ்பெஷல் என்னென்னா, அமைதிப்படுத்தின மனதை பிரபஞ்சத்தோட நாதத்தோட நம்ம எப்படி தொடர்பு கொண்டு நம்மளோட மனநிலையை விரிவுபடுத்துவது எப்படின்றது அந்த பயிற்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பயிற்சிகள் செய்வதன் மூலம் மனதை அமைதியும் படுத்த முடியும். அந்த அமைதிப்படுத்தின மனதில் உள்ள எண்ணங்களையும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோலில் கொண்டு வருவோம். ஆனால் இது என்னென்னா, ஒரே நாளில் மாறும்னு யாரும் மிராக்கிள் எதிர்பார்க்கக்கூடாது. தொடர்ந்து பயிற்சி செய்யணும். சில சமயம் பயிற்சி செய்ய முடியாட்டியும் நாமளே என்கரேஜ் பண்ணி நம்ம மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இருந்தால் எல்லாராலையும் வெல்ல முடியும். இதுக்கு எந்தவித தடையோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்டவர்கள் தான் செய்யணும் அப்படின்றது எதுவும் கிடையாது. கண்டிப்பாக நல்ல பல விடயங்களை பகிர்ந்து கொண்டீர்கள். அடுத்து இந்த குண்டலினி பற்றி அதிகமாக நாங்கள் அதிக இடங்களில் நாங்கள் கேள்விப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. இது தொடர்பாக உங்களினுடைய பார்வை, அதனுடைய கருத்து என்னவாக இருக்குது? ஸோ குண்டலினி என்பது ஒரு சக்தி. அது எல்லாருக்குள்ளாரையும் இருக்குது. நார்மலி இந்த உயிராற்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னென்னா, நமக்குள்ளார உள்ள எனர்ஜி. நம்ம உணவு உட்கொள்கிறோம், தண்ணீர் அருந்துகிறோம், இல்லாட்டி சுவாசத்தை உட்கொள்கிறோம். எல்லாமே எனர்ஜியாக மாறிக்கொண்டே இருக்குது நமக்குள்ளார. அந்த எனர்ஜி அப்புறம் உயிராற்றலாக நம்ம முதுகுத்தண்டு வழியாக மூலம் வழியாக மூளைகளுக்கு செல்கிறது. நார்மலாக என்ன பார்க்கக்கூடியதுன்னா, நம்ம புலன்கள் வழியாக வெளிப்புறமாக சென்று கொண்டே இருக்குது. குண்டலினி சக்தி ஏற்றுவது என்றால் அந்த புலன்கள் வழியாக போகிறதுக்கு பதில் அதை ரிவர்ஸ் பண்ணி மேல் நோக்கி கொண்டு போக வேண்டும். மேல் நோக்கி கொண்டு போகணுன்னா அதுக்கு தான் இந்த கிரியாயோக பயிற்சி. அப்போ கிரியாயோகத்தில் என்னென்னா, முதுகுத்தண்டு வழியாக அந்த சக்தியை மேல் நோக்கி கொண்டு போகிறோம். இப்போ ஒவ்வொரு சக்கராலையும் அது போகும்போது அதை உயிரூட்டி அதை இன்னும் எனர்ஜைஸ் பண்ணுவதால் நமக்கு ஒரு தெளிவான மனப்பான்மை வரும். ஏன்னா அந்த சக்கராஸ்க்கும் நம்மளோட எனர்ஜி லெவலுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. அப்போ சில பேர் என்னென்னா, அதில் அந்த குண்டலின்றது ஒரு சிறு பகுதி தான். எந்த ஒரு தியான முறையை செய்தாலும் அவங்க ஆழ்ந்து பல வருடங்கள் செய்கிறப்ப அந்த குண்டலின்ற ஒரு சக்தி மேல் நோக்கி வரும். அதை தான் அவங்க எல்லாம் குறிப்பிடுறாங்க. அது நம்ம கிரியாயோக பயிற்சி செய்யும் பொழுதும் எல்லாருக்குமே அந்த அனுபவம் வரும். அந்த எனர்ஜி மேல் நோக்கி போகிறத, அது மேலும் நல்ல ஒரு நிலையை அடைகிறப்ப நம்மளோட மூளை செல்கள்லாம் எனர்ஜைஸ் பண்ணுறப்ப அது மேக்னடைஸ் பண்ணிடுறதுனால நாம் அதிகமான பலனை எதிர்பார்க்கலாம். அதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்லணும்னா, நம்ம கரண்ட்டை எடுத்து பல்பில் கொடுத்தா லைட் வருது, வெளிச்சம் வருது. ஃபேனில் கொடுத்தா காற்று வருகிறது, ஏசியில் கொடுத்தோம்னா கூல் ஏர் வருது. ஆனால் எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்க மூலமானது கரண்ட்டு தான். இப்போ இந்த பொருட்களுக்கு சப்ளை பண்ணுற கரண்ட்டை நம்ம ஒரு சுவிட்சை நிப்பாட்டிட்டோம்னா எல்லாமே நின்றுவிடும். அதே போல் இந்த தியான உத்திகள் செய்கிறப்ப இந்த உயிராற்றல் என்ன ஆகுதுன்னா, நம்ம புலன்கள் வழியாக போய்கொண்டே இருக்கிறத ரிவர்ஸ் பண்ணி முதுகுத்தண்டு நோக்கி கொண்டு போய் முதுகுத்தண்டு வழியாக முகுலம் அப்புறம் மூளைக்கு கொண்டு போகுது. அப்போ ஒவ்வொரு சக்கராக்களையும் எனர்ஜைஸ் பண்ணிடுது. கீழ் நோக்கி போகிறதுக்கு பதில் மேல் நோக்கி செல்கிறது. இப்போ மேல் நோக்கி செல்லும் பொழுது
அவங்களுக்குள்ளார ஒரு மனநிலையே வந்து ஒரு உயர்ந்த மனநிலையை, அப்புறம் வந்து கான்ஷியஸ்னஸ் உணர்வு நிலையும் ஒரு உயர்வு நிலை வரும். அதனால் மனம் மிகவும் அமைதி அடைகிறது மட்டும் இல்லாமல் அவங்க நேரடியாக பிரபஞ்சத்தோடு ஒரு தொடர்பு கொண்டு இந்த படைப்பின் ரகசியத்தை எல்லாருமே அவங்களோட உணர்வு இன்ட்யூஷன் மூலம் எல்லாருமே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். கண்டிப்பாக இன்னொரு விடயம், குறிப்பாக இந்த ஆன்மீகம் சார்ந்தும் அதை தாண்டி இந்த பயிற்சிகளை நாங்கள் மேற்கொள்ளும் பட்சத்தில் சாதாரண ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பயம் என்னென்று சொன்னால், இதில் நாங்கள் போனாங்களுடைய உலகளாவிய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அப்பால் சென்று விடுவோம், இந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பிரிந்து சென்று விடுவோம். அந்த விடயம் வந்து சாதாரண ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. இது பற்றி இதுக்கான ஒரு விளக்கம் நீங்கள் என்ன கொடுக்க போகின்றீர்கள்? நல்ல வேளை நீங்கள் இந்த கேள்வியை கேட்டீங்க. இது வந்து ரொம்ப எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான். நம்மளோட குரு பரம்பரையிலேயே பார்த்திங்கன்னா மகாவதார் பாபாஜிக்கு அப்புறம் அவரோட சீடர் வந்து லஹரி மகேஷர். அவர் வந்து ஒரு இல்லறத்தார். அவர் இல்லறத்தில் இருந்து கொண்டே அவர் ஆன்மீகமும் செய்தார், அவரோட கடமைகளையும் செய்து கொண்டிருந்தார். நம்ம பரமஹம்ச யோகானந்தரோட டீச்சிங்கோட ரொம்ப முக்கியமானதே அவங்க வீட்டிலிருந்தே பயிற்சி செய்யலாம். அவங்க ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இளைஞர்களாக இருக்கலாம், இல்லாட்டி முதியவர்களாக இருக்கலாம், எல்லாருமே அவங்க வீட்டில் இருந்தே செய்யலாம். அதே போல் நாம் இந்த ஆன்மீகத்தில் வந்துட்டோம், அதனால் சம்பாதிக்க வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வந்துடணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. முக்கியமாக பரமஹம்ச யோகானந்தர் என்ன சொல்கிறாரு, நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உலகத்துக்கும் நாம் கடமைப்பட்டிருக்கோம், நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் கடமைப்பட்டிருக்கோம். ஆகையால் நம்மளோட விருப்பம், அதாவது நம்ம மற்றவங்களுக்கு தொந்தரவு தராமல் என்ன ஒரு நம்மளோட ஆம்பிஷன் இருந்தாலும் அதை அடையணும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த பயிற்சிகள் எல்லாமே நம்மளோட வாழ்க்கையை வெற்றி பெறணுன்றது தான் இதோட நோக்கம். இப்போ அவங்க பொருளாதாரத்தில் ஒரு பெரிய அளவில் வரணும் அப்படின்னாலும் அவங்க கண்டிப்பாக செய்யணுன்னு தான் நம்ம என்கரேஜ் பண்ணுறோம். வருங்கிற வருமானத்தை எல்லாம் தனக்குன்னு இல்லாமல் மற்றவங்களுக்கும் உதவணுன்றதை என்கரேஜ் பண்ணும். ஸோ அதனால் அவங்களோட முயற்சி, வாழ்க்கையின் குறிக்கோள் என்னவோ அதை அடைவதற்கு இந்த பயிற்சியும் பயன்படுத்தணும். ஆகையால் இந்த பயிற்சிகள் பெற்றதுனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இல்லை சன்னியாசிகளோ வரணும்னு கட்டாயம் கிடையாது. அது சன்னியாசி ஆகணுன்றது தனிநபரோட விருப்பம். பட் பயிற்சி பண்ணுறதுல பார்த்திங்கன்னா நம்ம யோகதா ஆசிரம்லேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 வருடங்கள் ஆயிடுச்சு. பக்தர்கள் லட்சக்கணக்குக்கு மேலே இருக்காங்க. சன்னியாசிகள் நாங்கள் ஒரு 60 பேர் தான் இருக்கோம். ஸோ அதனால் யாரும் பயப்பட தேவையில்லை. கண்டிப்பாக நல்ல ஒரு தெளிவான ஒரு விளக்கம். கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கு ஒரு நல்ல ஒரு பதிலை கொடுத்துருக்கிறீர்கள். சரி, அதையும் தாண்டி இன்னொரு விடயம், குறிப்பாக இந்த பயிற்சிகள் வந்து இப்போ நீங்கள் இலங்கையிலுமே முன்னெடுக்க தயாராக இருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடியவர் ஒருவர் தான் இந்த யோகாவில் எவ்வாறு கலந்து கொள்ள வேண்டும், அதற்கான வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் என்ன ஒரு பதிலை சொல்ல போகிறீங்க? இந்த பயிற்சிகளை யாரெல்லாம் கற்றுக்கணும், இல்லாட்டி ஈவன் கற்றுக்காட்டி இதை பற்றி மேலும் கொஞ்சம் விவரம் தெரிந்து கொள்ளணும்னு நினச்சா, யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் யூனிவர்சிட்டி உங்களுக்கு அருகாமையில் இருக்குது. வர மே 31 மாலை 4 மணி அளவில் நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. எல்லாரும் அங்கே வந்து கலந்து கொள்ளலாம். இல்லை எனக்கு வந்து நான் கொழும்புல இருக்கேன், எனக்கு வர முடியாது அப்படின்னா, கொழும்புல வந்து 5 வந்து புத்திஸ்ட் கல்ச்சுரல் சென்டரில் மாலை 5:30 மணி அளவுக்கு வந்து நிகழ்ச்சி ஆரம்பிக்குது. அதில் வந்து ஆங்கிலத்தில் இருக்கும். பட் அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி, இந்த டீச்சிங்ஸ் பற்றி மேலும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதை தொடர்ந்து அடுத்த நாள் 6 மற்றும் 7 வந்து விவேகானந்தா இந்தியன் கல்ச்சுரல் சென்டரில் வந்து 2 நாள் நிகழ்ச்சி. அதில் எல்லாருமே வந்து தியான உத்திகள், நான் இப்போ சொன்ன சக்தியூட்டும் உடற்பயிற்சி, ஹாங்ஸா, ஓமுத்தி மற்றும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மட்டும் இல்லாமல் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைப்போம். அதை பயிற்சி பண்ணி அவங்க பலன்கள், சந்தேகம் இருந்தால் ஒருத்தர் பேசி, சன்னியாசியில் இன்னொரு சுவாமியும் இருக்கார், அவர் கூடயும் சேர்ந்து கலந்துரையாடல் பண்ணி அவங்க தெளிவு பெற்றுக்கொள்ளலாம். இல்லை பர்சனலாக கேள்விகள் இருந்தாலும் பெறலாம். அப்போ அடுத்த நாள் கிரியாயோகம் யார் கற்றுக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கற்றுக்கொள்ளலாம், ஏற்கனவே அதுக்கு தயாராகி இருப்பவர்கள். அப்புறம் கண்டியில் வந்து மே 9 வந்து ஹிந்து கல்ச்சுரல் சென்டர்லேயும் வச்சுருக்கோம். அங்கேயும் வந்து அவங்க கற்றுக்கொள்ளலாம். இப்படி என்னால் வர முடியலன்னா நீங்கள் நம்மளோட YSS வெப்சைட்டில் போய் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் வந்து எங்களோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு தரோம், நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
கண்டிப்பாக இன்றைய தினமும் இந்த நிகழ்ச்சியோடாக இணைந்து கொண்டு கிரியா யோகா பற்றியும் அதை தாண்டி வாழ்வியல் தத்துவங்கள் பற்றியும் பல விடயங்களை இந்த நிகழ்ச்சியோடாக எடுத்து இயம்பிய நிரஞ்சானந்த சுவாமிகள் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் ராஜ். நன்றி நேயர்களே. நன்றி.